உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து 727 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது உங்களுக்கானது. உங்களின் பலத்த கைத்தட்டல்களை இந்த அரங்கிலும் நாம் கேட்கலாம். இதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 7 லட்சம் மக்கள் பயனடையும் வண்ணம் இந்த நீலகிரி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சிறப்பித்துள்ளார்கள். மருத்துவமனை அமைய பெற்றுள்ள வளாகத்தில் அங்கு இருக்கக்கூடிய வரைபடம் குறித்து விளக்குகிறார்கள் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். என்னென்ன எங்கு அமைய பெற்றிருக்கின்றன என்பது குறித்த வரைபடம் அங்கு அமைய பெற்றுள்ளது. இதனை விவரிக்கிறார்கள் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். 700 படுக்கை வசதிகள் இந்த மருத்துவமனையில் அமைய பெற்றுள்ளது. 40 ஏக்கர் பரப்பளவில் இம்மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்து அமைய பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்போம். விஜய், வணக்கம். விவரங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 499 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்து தற்போது பார்வையிட்டு வந்துட்டு இருக்காரு. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்ட நிலையில அதன் தொடர்ச்சியாக ரூபாய் 144.23 கோடி செலவுல மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையினரும் இணைந்து மழை உட்பட பல்வேறு இடர்பாடுகளுக்கிடையே தற்போது கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மருத்துவத்துறை கட்டமைப்பு நிறைவு பெற்ற மாவட்டமாக இருக்கக்கூடிய நிலையில இந்தியாவிலேயே மலை பிரதேசங்கள்ல 700 படுக்கைகள் கொண்ட முதல் அரசு மருத்துவமனையாக தற்போது உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கு திறக்கப்பட்டது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில MRI, CT ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்துடனும் 12 அறுவை சிகிச்சை அரங்கங்களுடனும் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து தற்போது பார்வையிட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பழங்குடியினருக்காக தனியாக 50 படுக்கைகள் கொண்ட வார்டு அமைக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா 20 படுக்கைகள் ஆண்களுக்கும், 20 படுக்கைகள் பெண்களுக்கும், குழந்தைகள் மகப்பேறு என்று 10 படுக்கைகள் என பழங்குடியின மக்களுக்கு வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு சிறப்பு அம்சமாக இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னா 40 ஏக்கர் பரப்பளவுல இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.